ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் -3 4 6 2 நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு -3 4 6 2 கரெக்டாக. இப்போ இதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நான் வந்து கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸு சொல்கிறேன். நீங்கள் இது மட்டும் நான் வச்சோம் ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு டயகனல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயகனல் லைனில் வரக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஆஃப் டயகனலில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது இந்த ஒரு லைன் இப்போ நான் இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 எலிமெண்ட்டும் இருக்கா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். பிளேஸை சேஞ்ச் பண்ணோன்னா 2 வந்து மேலே போயிடும், -3 வந்து கீழே வந்துடும். கரெக்டாக. ரெண்டாவது 2 புள்ளி இருக்கா, அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து இங்கே +4 இருக்குது, அப்போ -4ன்னு போடுவோம். இங்கே +6 இருக்குது, அப்போ -6. இதுவே இங்கே -4 இருந்தால் இங்கே +4ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? என்னென்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும், அவ்வளோதான். 2x2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து சேஞ்ச் த பொசிஷன், ஓகேவா? இந்த எலிமெண்ட்டு சேஞ்ச் த சைன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கூட கேட்கும். இப்போது நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஆப்வியஸாக இந்த மேட்ரிக்ஸில் வந்து 3 rows 3 columns இருக்கா, அப்போது நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலாவை இங்கே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் வச்சு பார்த்தோம்னா கூட இந்த 3 எலிமெண்ட் வரும், இந்த 3 எலிமெண்ட் வரும். கரெக்டாக. ரிமைனிங் இருக்க இந்த 4க்கு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலாக 3x3 வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக ஃபார்முலா படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அட்ஜாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐஜே. இது என்னென்னா கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஃபேக்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு நான் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணேன்னா எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கிடச்சிரும். இதுதான் ஃபார்முலா. இப்போது நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரணும்? இங்கே எனக்கு கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ தானே எனக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கே போவோம். முதல்ல நம்ம மேட்ரிக்ஸ் ஏவை டிஃபைன் பண்ணணும். கரெக்டாக. இங்கே மேட்ரிக்ஸ் ஏ என்னது? ஏ ஈக்குவல் டு 2 3 3 3 4 7 1 1 2. கரெக்டாக. இதுதான் எனக்கு மேட்ரிக்ஸ் ஏ. இப்போது கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து உங்களுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். இப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டோட பிளேஸையும் அதோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கப்போம். எப்படி? முதல்ல இப்போ 2 இருக்காங்க. 2 இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு இப்படி நான் இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் 2. இந்த எலிமெண்ட்டோட மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் நீங்கள் வந்து மறைச்சிட்டிங்கன்னு வைங்க. என்ன தெரியுது? பேலன்ஸ் 4 1 7 2ன்னு இருக்கா, அதை தான் இங்கே எழுதணும். 4 1 7 2. நீங்கள் டிட்டர்மினண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ரெண்டாவது எலிமெண்ட் என்னது? 3யா?
இப்போ 3யை நான் இப்படி மறைச்சிட்டேன்னா என்ன தெரியுது எனக்கு இப்போ? ரோவையும் காலையும் மறைச்சிட்டேன்னா 3 3 1 2 இருக்கா? ஸோ 3 இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? அந்த மேட்ரிக்ஸை எழுதுவேன். ரெண்டாவது இப்போ ஃபர்ஸ்ட் இது என்னது? 1 இருக்க எலிமெண்ட். 1 இருக்க எலிமெண்ட்டை நான் மறைச்சேன்னா என்ன வரும்? 3 4 7 3 இப்படி இருக்கா? அதை அப்படியே எழுதுங்க. இப்போ கீழே வரேன். இப்போ ரெண்டாவது ரோவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு. ரெண்டாவது ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 3யா? அப்போ இந்த ரோவும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரோ, அதாவது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ. இப்போ நான் மறைச்சிட்டேன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? 3 1 7 2 இருக்கா? அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சி எழுதணும். இப்போ நான் இந்த எலிமெண்ட்டுக்கு எடுத்தேன்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். அப்போ வந்து 3 7 1 2. ஓகே. ரெண்டாவது இப்போ சென்டர் எலிமெண்ட்டு. அப்போ வந்து இந்த ரோ அந்த காலம் போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 2 1 3 2. நீங்கள் வந்து இந்த சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஈஸியாகிடும். ஓகே. இப்போது இது வந்து 2 3 3 7. இப்போ கீழே வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தோம்னா மறுபடியும் அதாவது தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ மறைச்சனா என்ன வருது? 3 1 4 1 இருக்கா? செகண்ட் என்ன இருக்கும்? 2 3 1 1 வரும். லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டு எலிமெண்ட் இதானே? இதை மறைச்சி பாருங்கள் என்ன வருது? 2 3 3 4ன்னு வருதா? இப்போ இந்த இது வந்து இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் கரெக்டாக? சின்ன சின்ன மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த சிம்பிளே என்னது? டிட்டர்மினண்ட்டுக்கான சிம்பிள் தானே? எப்படி கண்டுபிடிப்போம் இதை? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இஃப் யூ கரெக்டாக நம்ம படுத்திக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே. இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளைனா இப்படி தானே பண்ணுவோம் கரெக்டாக? 4 2s are 8. சென்டரில் மைனஸ் போடணும். செகண்டு 1 7s are 7. கரெக்டாக? அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு 3 2s are 6 மைனஸ் 1 3s are 3. ரெண்டாவது 21 மைனஸ் 12. இப்போ ரெண்டாவது அதே மாதிரி தான் 6 மைனஸ் 7 4 மைனஸ் 3 14 மைனஸ் 9. நான் வந்து என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டயக்னல் செகண்ட் டயக்னலோட மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். இப்போது 3 மைனஸ் 4 2 1s are 2 மைனஸ் 3 அதே தானே? 3 1s are. அப்புறம் 2 4s are 8 மைனஸ் 3 3s are 9. இப்போது இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணிட்டேன் கரெக்டாக? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ சால்வ் பண்ணோன்னா 8ல் வந்து 7 போயிடுச்சுன்னா 1ஆ? இதில் வந்து 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. 21ல் 12 போயிடுச்சுன்னா 9. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா 6ல் 7 போயிடுச்சுன்னா இப்போ இதை பார்த்தா மட்டும் தெரியும். 6 வந்து என்னென்ன சின்ன நம்பர் கரெக்டாக? 7 வந்து பெரிய நம்பர். இப்போ ஆப்வியஸாக நம்ம மைனஸ் தான் பண்ணோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன்ஸில் இருக்குது. மைனஸ் பண்ணோன்னா வந்து 1. லார்ஜர் சைனு அதாவது லார்ஜர் நம்பர் என்னன்னா 7. அதோட சைன் என்ன இங்கே? மைனஸா? அப்போ மைனஸ் தான் வரும். இப்போது இங்கே வந்து 4 மைனஸ் 3 கொடுத்துருக்கேன்னா அப்போ 4 மைனஸ் 3 1. அதுக்கப்புறம் 14ல் 9 போயிடுச்சுன்னா 5. 3 மைனஸ் 4 வந்து என்னது? 1ஆ?
இதுலயும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கு? ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? லார்ஜஸ்ட் நம்பரோட சைனை தான் நம்ம ப்ளேஸ் பண்ணோம். அப்போ 4ஓட சைன் என்ன இங்கே? மைனஸ். ஓகேவா? ரெண்டாவது இங்கே வந்து இதுவும் அதே தான். 2 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. இருந்தாலும் ரெண்டுமே வேறு வேறு சைனில் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணோன்னா 1. லார்ஜஸ்ட் நம்பரோட சைனை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே 8 - 9 சேம். இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்போ சைனை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? சைனை எப்படி அப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக சைனை சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணலான்னா, இப்போ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே எழுதுகிறேன். நான் கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸை. ஓகேவா? இப்போது இப்படி வச்சா தான் நமக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா? ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எப்பவுமே ப்ளஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்படி நான் ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் கடைசி ஸ்டெப்பு. நம்ம எது கண்டுபிடிக்க? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க. இப்போ நான் இதை சைனை வந்து அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து எதுவும் ஆகாது, அப்படியே தானே இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ +1. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போது இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. இப்போ இதுலேருந்து ஈஸியாக நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? எப்படி? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது? டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் ஏ. கரெக்டா? இதுதானே மேட்ரிக்ஸு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிரான்ஸ்போஸ்னால் என்ன? காலம் இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம். இந்த காலம் எல்லாம் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, காலமை ரோவாக மாற்றுறோம் பார்த்தீங்களா? அதுதான் டிரான்ஸ்போஸ். இப்போது இந்த இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா படி இந்த கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஏ ஆஃப் ஐஜே, இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு காலம் என்ன? 1 1 -1. அதை அப்படியே இப்போ இந்த லைனில் இருக்குது. இப்படி இருக்கிறத நம்ம இப்படி மாற்ற போகிறோம். அதாவது காலமை ரோவாக மாற்ற போகிறோம். ஸோ 1 1 -1. நான் என்ன பண்ணுறேன் தெரியுதா உங்களுக்கு? இந்த காலமை அப்படியே நான் ரோவாக எழுதிட்டேன். ரெண்டாவது இருக்க காலமை அதே மாதிரி ரோவாக கீழே எழுத போகிறேன். -3 1 +1. கரெக்டா? இப்போ மூணாவது இருக்க காலம் வந்து மூணாவது ரோவில் வரப்போகுது. 9 -5 -1. அவ்வளோதான். இப்போது மேட்ரிக்ஸ் ஏ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதோட அட்ஜாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள்.